என்ன பார்க்குறீங்க? என்னடா காட்டெருமையை வீடியோ எடுத்து வச்சுருக்கிற புதுசான்னு நினைக்கிறீங்களா? நாம் யோசிக்கிறோமா, ஏன் இந்த காட்டெருமை வீட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டு? யார் யோசிக்கிறா? பெருமையாக சொல்லிக்கிறோம், காட்டெருமை வருது, சிறுத்தை வருது, கரடி வருது, பன்னி வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயங்களா? இந்த காட்டெருமைங்களுக்கு தெரிஞ்சது வெறும் பச்சை நிறம் தான். அந்த பச்சை நிறம் மறையும் போது தான் அது எங்கே அந்த பச்சை நிறம் தெரியுதோ அங்கே வருது. ஆமாவா இல்லையா? இதனால் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? காடுகள் அழிக்கப்படுறதுனால தான் அதெல்லாம் பச்சையான பசுமை நிறம் எங்கே தெரியுதோ அதை தேடி தேடி வருது. அதுக்கு வீடும் ஒன்று தான், காடும் ஒன்று தான். நாம் தான் நினச்சிக்கிறோம் அது நாம் இருக்கிற இடத்துக்கு வருது. ஆனால் அதுக்கு தேவையான இடத்துக்கு தான் அது வருது. அதை புரிஞ்சிட்டு அதை வாழ வைக்கிற வழிகளை நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு காட்டெருமை குத்திருச்சு, காட்டெருமை தாக்கிருச்சு, காட்டெருமையை வழியில் வருதுன்னு சொல்லி சும்மா அதை வெறுப்பேற்ற வேண்டாம். பார்த்திங்களா இந்த காட்டெருமை எங்கே நிற்குதுன்னு? ஒரு வீட்டினுடைய மேல் மாடியில் நிற்குது. வீட்டுக்குள்ளே வராமல் வீட்டுக்கு மேல் மாடியில் நிற்குது. ஏன்னா அது அந்த வெறும் மரத்தை பார்த்து தான் ஏறி இருக்கு. இதை நாம் புரிஞ்சுக்குவோம். மரங்களை நடுவோம். வருங்கால குழந்தைகளுக்காவது இதுதான் மரம்னு காட்டுவோம்.